வாழ்த்தி மகிழ்வோம், வாழ்த்தி மகிழ்வோம், வாழ்த்தி மகிழ்வோம். பாலக விதி 12. பாலக விதி 12 அண்டவியல், வானிவியல், வணிக இயல் எவ்வாறு பட்டினப்பாளையில் அந்த காலத்தில் உருத்திரங்கண்ணார் தொகுத்தவற்றை தங்களிடம் பாலக வீதி என பார்த்திருக்கும் இலட்சிய கருத்தில் வீற்றிருக்கும் திறவுகோலாக 12வது பகுதியில் காண்கிறோம். இவை வசையில் புகழ் வயங்கு விண்மீன் திசை திருந்து தெற்கு ஏகினும் தற்பாடிய தலிவுணவின் என்ற அந்த உணவின் என்ற அந்த 12வது சுருவை பட்டினப்பாளையில் உள்ளவற்றை காண உள்ளோம். இந்த திசை திருந்து தெற்கேகினும் தற்பாடிய தலிவுணவின் புல் தேம்ப புயல் மாறி எவ்வாறு நிலைத்துள்ளது. அவை வான் பொய்ப்படும் தான் பொய்யா மலைத்தலைய கடல் காவேரி புனல் பறந்து பொன்கொழிக்கும் விளைவு வரா வியன் கழனி என்று அந்த பட்டினப்பாளையில் கூறிய அந்த 10 சொற்றொடர்களின் 12வது பகுதியாக இன்று உணவின் என்ற அந்த பகுதியை காணவுள்ளோம். இந்த அண்டையியல் அண்டமிடம், எந்த ஒரு பொருளும் அண்டமிடம் நாம் குடியிருக்கும் வீட்டிலிருந்து பேரண்ட அதிர்விலிருந்து தொடரக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் அண்டமிடம். இப்போ எடுப்பாக தொடுப்பாக தமிழிசை பாடலும் கூட அண்ட இயல் அண்டமிடம் என தொடங்கி அந்த எடுப்பு தொடுப்பாக கண்டவை கொண்டவை அண்டுமவை மண்டலமவை கண்டத்தில் உண்டியவை யாண்டுமவை மண்டியவை கண்டமானவை ஆண்டவை துண்டானவை காண்பவை. நாம் காணும் இந்த புவி இவ்வாறு நிலைத்து உள்ளது என்பதனை இவ்வாறு உயிராக நிலை பெற்ற பல்வேறு உயிர்களின் மனித உயிர்களும் கடந்த ஒரு 3 லட்சம் ஆண்டுகளாக தொடர்ந்த நாம் இந்த பதிவில் மேற்கொண்டிருக்கிற பல்வேறு அறிஞர்கள் தொகுத்து வகுத்த பல்கலைக்கழக குறிப்பில் தோன்றியவை. இவை எவ்வாறு நமது உணவு என்ற சொல்லின் உணவின் பகுதியாக பாலக விதி 12வது பகுதியை காண உள்ளோம். இவை புறநானூறு அகநானூறு போன்ற தமிழ் பாடல்கள் கூறிய போதும் இந்த உன் என்ற அந்த நகர உண்பவை என்பவை எற்றவற்றை எவ்வாறு உணவின் கதையாக பல்வேறு அறிஞர்கள் பாராகவன் போன்ற உணவின் கதை என நூலிலும் வகுத்துள்ளனர். இந்த உணவு இல்லாவிட்டால் உயிர்கள் இல்லை. எந்த உயிரினத்திற்கும் ஒவ்வொரு சேர்க்கை உயிரினச் சேர்க்கை அந்த உணவு உண்பவற்றில் உள்ளவை. இவை ஆதி மனிதர்கள் எவ்வாறு கண்டன என்பன விலங்குகள் உண்ணும் பக்குவத்தை அறிந்து புரிந்து அவை எவ்வாறு உண்ண வேண்டும் என்ற அந்த கருத்தாக்கத்தில் முயற்சி செய்து பல்வேறு சுவை மனம் கூட்டிய மற்ற எந்த உயிரினங்களும் அதற்கு தகுந்த உணவினை உட்கொள்வது போல மனித இனம் எவை விஷத்தன்மை உள்ளவை எவை நறுமணம் உள்ளவை எவை இந்த அறுசுவை கூடிய அந்த உணவுகள் எல்லாம் ஒவ்வொரு காலத்திலும் சமூக பகிர்விலும் நிகழ்வுகளாக நடைபெற்றது. அவ்வாறு புரிந்தவற்றை ஒரு காலகட்டத்தில் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு நெருப்பின் பயன்பாடு எவ்வாறு உள்ளது, அவை நெருப்பை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், இந்த பல்வேறு கணக்கான அந்த அறிவின் தொகையாக அறிவின் வையகத்தில் அறிவாக அன்பினை கோர்த்து அன்பின் வையகமாக அவை என்ற அந்த சொல்லில் நாம் தொடர்ந்து இந்த பதிவில் மேற்கொள்வது போல இந்த கரந்துரை பாவனம் அன்பான வையகத்தில் அதை இந்த உணவையும் வைக்க வேண்டும். அன்பான வையகத்தில் உணவையும் நாம் உண்ணும் உணவு அந்த வையக அமர்வே வைப்பாக நம் உடலில் சேரக்கூடிய ஒவ்வொரு தொகுப்பாகும். அதிலும் வையகமே அண்டும் வையகமாகும். அந்த அண்டும் வையகம் என்று சொல்லக்கூடிய புரத உணவு புதிய ரக தசை நமது உணவில் அந்த புரத சத்து சேர்ந்த புதிய ரக தசை நமது புரத சத்தில் எவ்வாறு நிலை பெற்றுள்ளது என்பதை இந்த புரதம் போன்ற பல்வேறு உயிரின சத்துக்கள் உணவின் சுவையை உலக அளவில் கண்டு அவை கூடி மகிழும் தன்மை உயிரினத்திற்கு உள்ள ஒரு சிறப்பு அந்த உணவின் சுவைதான் என அறிந்து புரிந்து நாம் அதற்கு உண்டான ஒரு பாடலாக இந்த ஒரு நொடி பாடல் உணவின் சுவை உலக அளவில் கணம் கூடி மகிழும். இந்த உணவின் சுவை உலக அளவில் கணம் கூடி மகிழும் என்று அந்த சொற்றொடர்கள்லாம் நமக்கு மண்ணின் வாழ்வு நிலையை குறிக்கக்கூடியது. அந்த உண்ணும் உணவு மண்ணின் வாழ்வு நிலை கண் பார்த்ததை கருத்தில் கொள்ளும் பண்பாடும்
பாடல் பண்பாடு. இவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த அமர்வே வைப்பு என இந்த பாடக வீதியில் அதிலும் இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் நிலைபெறக்கூடிய இந்த ஒவ்வொரு சொல்லமைப்பும் எவ்வாறு நிலைபெற்றுள்ளது என்பதற்குண்டான அடித்தளமாக இந்த அன்பான வையகத்தில் அதை வை என அந்த உணவையும் வைக்கக்கூடிய அந்த தன்மை, அவை அனைத்தும் வையகமாய் அதிலே வைத்திருக்கும் தன்மை, அந்த வையக அமர்வே வைப்பு, இவைதான் உணவு வைப்பாக நமது உடலில் புரத சத்தும் சேர்ந்து இருக்கக்கூடியவை. அதிலும் வையகமே அண்டும் வையகமாம், அதிலும் நிலைப்பட்டவை அண்டும் வையகமாம் என நமது உடலுக்கும் உயிரினத்திற்கும் வானியலுக்கும் அந்த 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 அண்ட இயல் அண்டும் இடம் எவ்வாறு உள்ளதோ அவற்றைதான் நாம் உண்ணும் உணவாக உணவின் என்ற அந்த சுவை கூறி அந்த சுற்றிலும் அந்த அந்த சுறுசுறுப்பாக நம்மை வையகத்தில் வைக்கக்கூடிய அந்த சுவையில் உலக அளவில் நிலைக்கக்கூடியவை. இவை ஒரு பாடலாக, ஒரு நொடி பாடலாக உணவின் சுவை உலக அளவில் கணம் கூடி மகிழும். உணவின் உணர்வு உண்ணும் உணவு, இந்த உணவின் உணவு உண்ணும் உணர்வு பல காலம் நமக்கு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை. அவை எவ்வாறு நிலை பெற்று உள்ளது என்பதற்குண்டான ஒரு நிலைவாக மண்ணின் அந்த மண்ணின் வாழ்வு நிலையாக நிலைக்கக்கூடிய உணவின் உணர்வு உண்ணும் உணவு மண்ணின் வாழ்வு நிலை கண் பார்த்ததை கருத்தில் கொள்ளும் பண்பாடும் பாடல் பண்பாடு. பண்பாடும் நலம் யாவும் விசை விண்ணசைவு விண்ணசைவு வீசும் காற்று புவியடி அண்டவெளி அணிசேர்க்கை மேகத்திரள் தண்ணீர் ஊற்றி ஊறிய விதை விதை செடி கொடி மரம் அதை ஏந்தி நிற்கும் தசை. இந்த தசை என்று சொல்லக்கூடிய தரமான செய்கையை நம் உடல் உறுப்புகளில் ஒவ்வொரு உறுப்புகளாக சென்று அடையும் இந்த தாயனை யாரனை அந்த தொடர்பு நிலை நம்மை உயிரினத்தோடு சேரக்கூடிய ஒரு அந்த அந்த சேர்க்கை தான் நமக்கு ஒவ்வொரு வாழ்வாதாரத்தை நிலைக்கக்கூடியது. இதை பல கதை சொல்லி கருத்தாக்கம் செய்வோர் உண்டு. கவிதையின் மூலம், கட்டுரையின் மூலமும், ஊடகத்தின் மூலமும் சொல்லி அந்த அந்த பண்பாட்டு நிலை பண்பாடு நலமையாவும் விசை விசை விண்ணசைவு வீசும் காற்று புவியடி அண்டவெளி அணிசேர்க்கை மேகத்திரள் தண்ணீர் ஊற்றி ஊறிய விதை விதை செடி கொடி மரம் அதை ஏந்தி நிற்கும் தசை. அதைதான் நம் உடலில் ஏந்தி நிற்கும் தசை. அது உணவாக நாம் உட்கொள்ளும் போது அது தரமான சைகையாக உட்பொருளில் தாயனை யாரனை சேர்க்கையுடன் பல்வேறு நலப்பொருட்களில் இதை பெற்ற தசை நாட்கள் கதை கவிதை கட்டுரை ஊடகம் என அந்த கடை கட்டுரையில் கூறியவற்றை நாம் நிலைப்படுத்தி நமது அறிவாற்றல் நிலையில் ஒரு சில பகுதிகளை ஊடகமாக நாம் ஊடகத்தில் ஒன்றி கலந்து இயங்கும் நாடகம், நடிப்பு, திரைக்கதை, வசனம், பாடகத்தின் வரையறை மொழி பேசும் இவ்வாறான பாடகத்தின் வரையறை மொழி பேசும் இவ்வாறான நிலைப்புத்தன்மைதான் வரையறை மூலியமாக நமது மொழியாக நாம் அந்தந்த இடத்தில் நாம் எங்கு வாழ்கிறோமோ அந்தந்த மொழியின் நம்முடைய தமிழ் மொழியில் சிறந்து விளங்க ஊடகம் ஒன்றில் கலந்து இயங்கும் நாடகம், நடிப்பு, திரைக்கதை, வசனம், பாடகத்தின் வரையறை மொழி பேசும் ஊடகத்தின் உள்ள உணர்வே உணவு பொருள் என இந்த உணவு பொருள் உணவின் நிலையை பட்டினப்பாளையில் தொகுத்தது போல உணவின் என்ற அந்த தற்பாடிய தளி உணவின் என்ற 12வது பகுதியை நாம் இந்த பகுதியில் கூறி இந்த உணவின் நிலை நமது உட்புறத்தில் சென்று எவ்வாறு நிலைத்துள்ளது, அவை வசையில் புயல்கள் வயங்கு வெண்மீன் திசை திறந்த தெற்கு எனும் தற்பாடிய தளி உணவின் புல் தேம்ப புயல் மாறி வான் பொய்ப்படும் தான் பையா மலைத்தலைய கடல் காவேரி புனல் பறந்து பொங்கலிக்கும் விளைவு வராவியன் கழனி இந்த அண்டவியல் வானவியல் எவ்வாறு நிலைத்துள்ளது என்பதற்குண்டான அந்த ஒருத்தரங்கான பாடலில் தமிழிசையாக நாம் தொகுக்கலாம். அண்ட இயல் அண்ட அண்ட அண்டுமிடம் கண்டவை கொண்டவை அண்டும் அவை மண்டலம் அவை கண்டத்தில் உண்டியவை யாண்டும் மண்டலம் அவை கண்டத்தில் உண்டியவை யாண்டும் அவை மண்டியவை கண்டமானவை ஆண்டவை துண்டானவை நாம் காண்பவை என கூறி இந்த என்ற பகுதி நமது உணவின் சேர்க்கையாக உயிர் அகத்தில் என்று நிலைக்க நாம் ஒரு தொடராக இந்த பார்த்திருக்கும் இலட்சிய கருத்தில் வீற்றிருக்கும் திறவுகளாக பாலக வீதி
விற்றிருக்கும் திறவுகோலாக, பார்த்திருக்கும் லட்சிய கருத்தில் விற்றிருக்கும் திறவுகோலாக இந்த 12வது பகுதியை நிறைவு செய்கிறோம். நன்றி.